Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல மரவள்ளி கிழங்கு பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நல்ல கிறிஸ்பியா, டேஸ்டியா நம்ம ஆனியன் பக்கோடா மாதிரியே நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு கிழங்கு மீடியம் சைஸ் கிழங்கு உங்களுக்கு காமிச்சிருக்க சைஸ் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கிழங்கு வாங்குனீங்க அப்படின்னா சீக்கிரமாக உபயோகப்படுத்திடுங்க, இல்லைனா சீக்கிரமாக அது வீணாயிடும். நல்லா மேலே சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோல் 2 லேயர் இருக்கும், அந்த 2 லேயரையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி நல்லா உரிச்சிட்டு 2 சைடும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கிரேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப பெரிய சைஸ் கிரேட்டரில் கிரேட் பண்ண வேணாம், இந்த சைஸில் கிரேட் பண்ணால் தான் நமக்கு பக்கோடா போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் துருவி எடுத்துகிட்டு ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஆனியன் பக்கோடாவுக்கு போடுற மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை பொடியாக நறுக்கி 3 கொத்து அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இஞ்சி சின்ன சைஸ் நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதில் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், அது சாப்பிடும்போது பக்கோடா சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்போது நல்லாயிருக்கும். அடுத்ததாக பைண்டிங்காக கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், பச்சரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம எடுத்தோடனே தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா கிழங்குலே தண்ணி இருக்கும், மேக்ஸிமம் தண்ணி சேர்க்குற மாதிரியே வராது. கிழங்குல இருக்கக்கூடிய தண்ணியே போதும். இப்போ பாருங்கள், நல்லா இப்படி கையில் பிடிச்சிங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்தது அப்படின்னா நமக்கு பக்கோடாவுக்கு மாவு தயாராகிடுச்சு. உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஒரு கிழங்குல தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி விடுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் கடலை மாவும் அரிசி மாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடு பண்ணி வச்சுருக்க எண்ணெயில் கிள்ளி போடாமல் இப்படி நம்ம போண்டா போடுற மாதிரி போடணும். பக்கோடா போடுற மாதிரி இப்படி உதிரியாக போட்டிங்க அப்படின்னா எல்லாமே எண்ணெயில் உதிர்ந்துடும். அதனால் இப்படி பிடிச்சி குட்டி குட்டி பக்கோடா மாதிரி பிடிச்சி போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா குக்காய் வந்திருக்கு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்குது. ஒரு சூடான டீ கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.